ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களே, உங்களுக்கு என்னதான் ஐயா ஆச்சு? அன்னைக்கு ஒரு படத்தில் நம்மளுடைய காலண்டர் தப்பாக விமர்சனம் பண்ணும்பொழுது அதுக்கு அவன் கலாட்டா மீடியாவில் எவ்வளோ ஓப்பனாக நம்மளை பற்றி கேவலமாக உங்களை பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டு பதில் இப்போ சொன்ன அவனுக்கு நீங்கள் நடுவீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம அண்ணனை மிகப்பெரிய தவறாக சித்தரித்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கட்டும், உங்களை நம்பி கோடிக்கணக்கான உறவுகள் இருக்கும். அது எதனா உங்களுக்கு கொஞ்சமாச்சு தெரியுதுங்களா? ஒரு நாய் நம்ம சமுதாயம் வளர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மீடியாவில் வச்சு நம்மளை கேவலமாக சித்தரிச்சு பேசணும். அக்னி சட்டி 20 ரூபா காலண்டர்ன்னு உங்களை முட்டாதுன்னு சொன்னான். அவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க. எவ்வளவு பெரிய அசிங்கமாக இருக்குது தெரியுமா? அந்த வீடியோலாம் நாங்கள் பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. புலம்பி தள்ளி சாகிறத கண்டு என்ன ஒன்றுமே பண்ண முடியல. நாங்களாம் இந்த கட்சியில் இருக்கணுமா போனோமா சொல்லிடுங்க, தேவையில்லை. உங்களால் வந்து உங்களாலே போயிடுறோம், எங்களுக்கு தேவையில்லை. இதை விட ஒரு பெரிய அசிங்கங்களுக்கு தேவையே கிடையாது. நாளைக்கு அதாவது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க ஐயா. நீங்கள் தான் எங்களுக்கு அறிவுரை சொல்லணும், நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டணும், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணணும். ஒரு அரசியலுக்காக தன் குடும்பத்தை இந்த அளவுக்குலாம் பேசாதீங்க ஐயா. அரசியலுக்காக தன் குடும்பத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க. எந்த குடும்பத்திலையும் சண்டை நடக்காமல் இல்லை, எந்த அரசியல் தலைவர்களும் சண்டை மாயாமல் இல்லை, எந்த அரசியல் கட்சிகளும் சண்டை நடக்காமல் இல்லை. ஆனால் அதை தவிர்த்து பர்சனலான சில வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பேசும்போது மனசு வலிக்குது, நெஞ்செல்லாம் பதறுது. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள 1000 வலிகள் வேதனைகள் எல்லாமே இருக்க தான் ஐயா செய்யுது. ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு ரைட் அப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? என்னமோ உங்களுக்கும் அண்ணனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி இவங்க எழுதுகிற எழுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாகவே பொறுத்து கொள்ள முடியல. கேவலமாக இருக்குது. ஏன் தான் இப்படியெல்லாம் மாறிக்கிட்டாங்களோன்ட்டு தயவு செஞ்சு சொல்கிறேங்க ஐயா. நாங்கள் உங்களையும் விட்டுட்டு போயிட போகிறது கிடையாது, அண்ணனையும் விட்டுட்டு போயிட போகிறது கிடையாது. எங்களுக்கு நீங்கள் முக்கியம், எங்களுடைய வழிகாட்டி நீங்கள் தான், எங்களுடைய குலவிளக்கு நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசும்போது எங்களை போன்ற தொண்டர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்குது? ஏன்டா இந்த கடுப்பு, ஏன்டா இந்த கட்சியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் எங்கன்னா போய் வெளியில் நாங்கள் வந்துட்டு நாங்கள் யார் தெரியுமா, பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாஸ் ஆளு, மாம்பழ சின்ன எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்த கர்வமாக சொன்னோம். இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல முடியாமல் அசிங்கமாக கூனி குறுகி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அது கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியலைங்களா? உங்களுக்கு அப்படி ஒரு வெக்கம் எதுவுமே இல்லைங்களா ஐயா? தயவு செஞ்சு சொல்கிறேன், எங்களுக்கு ஒன்றுமே புரியல இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு அண்ணன் நம்மளுடைய உங்களுடைய மகன், உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். காலகாலத்தில் எப்போயா இருந்தாலும் அவர் உங்ககிட்ட வந்து நின்று தான் ஆகணும். நாளைக்கு ஏதோ இல்லை 1 வருஷம் இல்லை 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சாச்சு அவர் வந்து உங்கள் பக்கத்தில் நிற்க தானே போகிறார். நீங்கள் கொடுத்த பேட்டி, நீங்கள் கொடுத்த வார்த்தைகள், நீங்கள் திட்டின வார்த்தைகள், இந்த உலகறிய செய்த இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் திரும்ப பெற முடியுமா ஐயா? தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஐயா. எங்களுக்கு வழிகாட்டி நீங்கள் தான், எங்களுக்கு ஒரு பெரிய மாதிரினை காட்டிய ஆள் நீங்கள். அவரெல்லாம் காட்டிய நீங்கள் இப்படி நீங்கள் பேசுகிறது எங்களால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது தான், இல்லைல்லாம் நாங்கள் சொல்லலை. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பிரச்சனைக்குள்ளே அலசி ஆராயெல்லாம் நாங்கள் வரல. எங்களது கட்சியை குடும்ப பிரச்சனைக்கு தனித்து நீங்கள் வச்சுக்கோங்க. எங்களுடைய அரசியலில் நீங்கள் பண்ணுற விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் காலத்தில் பெரிய கேவலமாக இருக்குது. எங்களால் தலை காட்டி வெளியே நடக்க முடியல. சீரியஸாகவே குடும்ப பிரச்சனையை தனியாக நீங்கள் பயணித்து வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த அரசியல் நீங்கள் வேறு அண்ணன் வேறு இப்படி முடியலைங்க ஐயா, ஒன்றும் முடியலையா? இதப்பா ராமதாஸ் அன்புமணி அவர்களே, நீங்கள் கட்சியில் இல்லை, உங்களை அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டோன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து தூக்கி போட்டு போங்களே. என்ன ஒரு பெருசாக நடந்துட போகுது? எத்தனையோ பேர் நீங்கள் கட்சியிலேருந்து எடுத்துருக்கீங்க. அன்றைக்கெல்லாம் கேட்காதவங்க இன்றைக்கி வந்து கேட்க போகிறாங்களா? சொல்லுங்கள் ஐயா. ரொம்ப தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளுடைய சமுதாயத்தை, எங்களுடைய சமுதாயத்தை வளர்த்த, எங்களுடைய சமுதாய உணர்வுக்கும் மேல் எங்களை சமுதாயத்தை வளர்த்த, இதுதான் உன் வழி, இதுதான் உன் போராட்டம், இதுதான் உன் வாழ்க்கை என்று கற்றுக் கொடுத்த உங்களை பார்த்து முட்டாள் சொன்னவங்களாம் நீங்கள் உங்கள் நடுவீட்டில் உட்கார வச்சு பேட்டி கொடுக்குறீங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து முக்கியமாயிட்டாங்க. எங்கள் அண்ணன் உங்களுக்கு முக்கியமாக இல்லைல்ல? உங்கள் பிரச்சனை உங்களோட வச்சுக்குங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நாங்கள் திரும்ப சொல்கிறோம், எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். எங்களுக்கு இதுதான் பாதம் கற்றுக் கொடுத்துட்டீங்க. அரசியலில் இதை திணிக்காதீங்க. இது அரசியலில் வந்து திணிக்கும்போது இது பிரச்சனை வேறு எங்கேயோ போயிடுது. இது வந்து இன்றைக்கி 2 பட்டு கிடக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இதெல்லாம் எங்களுக்கு அனுபவிக்கணும் ஏன்னா தேவையா?
இதெல்லாம் மகாபலிபுரம் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்னா சண்டையை போட்டுட்டு பிரிச்சுட்டு கட்சியை நாசமாக்கிட்டு போனால் எங்களுக்கு கவலை கிடையாது. அவ்வளோ பெரிய கூட்டத்தை காமிச்சு இப்போ தான் நம்ம சமுதாயம் மிக பெரிய அளவில் ஒன்றிணைதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷப்படுற நேரத்தில் நீங்கள் எங்கடா ஒன்றிணைவீங்க, நீங்கள் எங்கடா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே நாசம் பண்ணிட்டு போனால் எங்களால் எப்படியே அதை பொறுத்து கொள்ள முடியும்? இப்பொழுது தான் தெரிகிறது எங்களுடைய மாவீரன் இல்லாத ஒரு வருத்தம். மாவீரன் எல்லாம் இருந்தால் இந்த அளவுக்குலாம் நடந்திருக்காது. முடியலையா, தயவு செஞ்சு சொல்கிறேன். அரசியலை வேறு பயணியுங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனை குடும்பத்தோடு வச்சுக்கோங்க ஐயா.